அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே 3 மாதத்தில் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும், ஒழிக்கப்படும். தமிழகம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அமைதியாக நாடு இருக்க வேண்டும், ஒரு மாநிலம் அமைதியாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருந்த காரணத்தினால இன்றைக்கு மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் ஆளாக்கப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார், அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். கஞ்சாவை தடுப்பதற்கு 2.0, 3.0, 4.0 போட்டு போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். போட்டுதான் மிச்சம். நான் கூட நினைச்சோம் பரவாயில்ல, எப்படியோ இந்த டிஜிபி ஆவது இந்த கஞ்சா விற்பனையை தடுத்து நிறுத்தத்துக்கு முன் வந்திருக்காரு. 2.0 போட்டாரு, 3.0 போட்டாரு, 4.0 போட்டாரு. கடைசியில போட்டு ரிட்டையர் ஆனதுதான் மிச்சம். ஒண்ணுமே செய்யல. ஏன்னா விக்கிற முறை திமுக காரன். இப்ப எங்க போய் இந்த போதைப் பொருள் விற்பனை தடுக்க முடியும்? ஆக இன்றைக்கு காவல்துறை சேர்ந்தவர்கள் அவருடைய கையில் கட்டப்பட்டுகின்றன. இன்றைக்கு அவர்கள் என்ன செய்து தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனையிலே அதிகமாக இருக்கின்ற நபர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கின்ற காரணத்திலே அவர்களை ஒன்னும் செய்ய முடியல. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்தா இதில் யாரெல்லாம் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவரெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு கிராமம் இது தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 90% விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாயி தொழிலாளி இருந்த மாவட்டம். 2 கண், ஒரு மனிதனுக்கு 2 கண் மாதிரி, ஒன்று விவசாய தொழிலாளி, இருவர்களையும் காப்பாற்றுவது அதிமுகவுடைய அரசாக இருந்தது. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி, அதோட விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்த விவசாயிகள். அந்த 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்ததுனால விவசாய தொழில் சிறந்தது, விவசாய தொழிலாளிக்கு முழுமையான பணி கிடைச்சது. மகிழ்ச்சியா இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாங்க, ஷிப்ட் முறையில போட்டாங்க. அதனால விவசாய பணி முடங்குகிறது. அதோட இன்றைக்கு பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டை எதுவுமே தூர்வாராம இருந்தது. அதிமுக ஆட்சியில குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் பங்களிப்போடு ஏரி குளம் குட்டை அனைத்தும் தூர்வாரப்பட்டது. அதனால ஏரிகள் ஆழமான, குட்டைகள் ஆழமான, கண்மாய்கள் ஆழமாக்கப்பட்டது. பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்திலே நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், வேளாண்மைக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பொதுப்பணித்துறையின் சார்பாக தமிழகத்திலே 14,000 ஏரிகள் இருக்கின்றன. நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 8,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. அதே போல கிட்டத்தட்ட உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக 26,000 ஏரி குளம் குட்டைகள் இருக்கின்றன. 26,000 ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வாரப்பட்ட காலத்தினாலே நீர்நிலைகள் உயர்ந்திருக்கின்றன. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் அந்த வண்டல் மனை இலவசமாக அள்ளிட்டு போலாம், யாரும் தடுக்கல. ஆனா இன்றைக்கு ஒரு லோடு மண்ணு கூட அள்ள முடியல. ஏரியிலிருந்து மண் அள்ளுனா அதுக்கு தனி காசு கொடுக்க வேணும். அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி மீண்டும் தேவையா? இன்னொன்னு ஸ்டாலின் தந்தார். அங்க நான் முதலமைச்சர் இருந்த காலத்துல ஸ்டாலின் பெட்டி மேல எப்பவுமே ஒரு கண்ணு உண்டு திமுக காரனுக்கு. அது இன்றைக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப ரொம்ப கண்ணு உறுத்திட்டே இருக்கு. ஊரா ஒரு பெட்டி எடுத்துட்டு போய் அங்க ஒரு திட்டு கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டி வச்சுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் அழைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை ஒரு வெள்ளத்தாள் எழுதி அந்த பெட்டிக்குள்ள போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா நான் வீட்டுல கொண்டு வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு உடனே சீலை உடைச்சு பெட்டி திறந்து உங்க மனுவை படிச்சு பார்த்து உங்களுக்கு நிவர்த்தி செய்யும் சொன்னார். செஞ்சாரா? ஏங்க எவ்வளவு ஏமாற்று வேலை பாருங்க. அதுல தங்கத்தையும் பணத்தையுமா போடுறாங்க பெட்டிக்குள்ள, வெறும் வெள்ளத்தாளை தான் போடுறாங்க. ஆனா அந்த வெள்ளத்தாள் எங்க கிடக்குது? சிவகங்கையில ஆத்துல கிடக்குது. எப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசு திமுக அரசு என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி மக்களை ஏமாற்றுவதில் தில்லாடிகள்
திமுக கட்சிக்காரர்